அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலிய்யி ஃபித் துன்யா வல் ஆখিরাত தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். ஆமன்னா பில்லா ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். என்னுடைய இறைவா, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கினாய், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அறிவையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாய். மானங்களையும் வையகத்தையும் படைத்தவன நீதான் இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் எனக்கு பொறுப்பாளனாக இருக்கிறாய். என்னை முஸ்லிமாக மரணிக்கச் செய், நல்லோர்களோடு என்னை நீ சேர்த்து விடு என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவை கடந்த வாரத்தில் நாம் ஞாபகப்படுத்தினோம். நாமும் இந்த துவாவை கேட்டு வர வேண்டும். இந்த உலகத்தில் நாம் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து இறக்கிற போது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக மூமின்களாக இறக்க வேண்டும். அந்த வரத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெற வேண்டும். அத்தோடு அல்லாமல் நல்லோர்களோடு என்னை இறைவா சேர்த்துக்கொள் என்றும் கேட்க வேண்டும். பலமுறை நாம் பேசிய விஷயம், இறை தூதர்களை விட யார் நல்லவர்கள், அவர்களை விட யார் இறை அச்சம் உள்ளவர்கள், அவர்களே துவா கேட்கிறார்கள், நல்லோரோடு எங்களை என் இறைவா சேர்த்துக்கொள் என்று நாம் அவசியமாக கேட்க வேண்டுமா இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அருமை புதல்வர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்திக்கின்ற அந்த தருணம் இருக்கிறதே, அது ஒரு அற்புதமான காட்சி. அன்றைக்கு நாம் விவரித்து சொல்லி கொண்டிருந்தோம். இருவரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த உரையாடலில் ஒரு நல்ல விஷயங்களை அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். நாம் பிரிந்தவர்கள் கூடினால் என்ன பேசி கொண்டிருப்போம்? எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், எப்படியெல்லாம் அல்லல் பட்டோம், அவலப்பட்டோம், அவதிப்பட்டோம் என்று தானே நாம் பேசி கொண்டிருப்போம். ஆனால் அதெல்லாம் அவர்கள் பேசவில்லை. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற முறையிலே அவருடைய உரையாடல் அமைந்திருந்தது. 7 வயதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்திருந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பின்னாலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை சந்திக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவாறு இருக்கிறார்கள். அல்லாஹ் அருளிய அருள்கொடைகளை நினைவு கூர்ந்தவாறு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதித்தான், எல்லோரையும் சோதிப்பான். நாம் இறை தூதர்களுக்கு நிறைய சோதனைகள் பலாக்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர்கள் நடந்த அந்த நிகழ்வுகளை பற்றி பேசி கொண்டிருக்காமல் அல்லாஹ் நமக்கு நேமத்துகள் செய்தானே என்பதையே அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். இந்த துவா அதைத்தான் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. தங்களுக்கு ஏற்பட்ட அல்லல்கள், அவலங்கள், அவமானங்கள் இதையெல்லாம் அவர்கள் பேசி கொண்டிராமல், யா அல்லாஹ் எங்களுக்கு எத்தனையோ நேமத்திலே வாரி வழங்கியிருக்கிறாயே, நீயே புகழுக்குரியவன், வானத்தையும் வையகத்தையும் படைத்தவன், இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நீதான் எனக்கு பொறுப்புதார். இதை நாம் கேட்டோம் என்றாலே போதுமானது. அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான். அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরাত. தமிழிலே சொல்வார்கள், வெற்றியின் படிக்கட்டுகள் விவேகம் பொறுமை என்று சொல்வார்கள். வெற்றியின் படிக்கட்டுகள் விவேகம் பொறுமை. வாழ்க்கையில் பல அவதிகள் ஏற்படும், அவஸ்தைகள் ஏற்படும். அப்போது பொறுமை காக்க வேண்டும். இந்த வரலாறு நமக்கு அதைத்தான் படித்து கொடுக்கிறது. விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். விவேகத்தோடு நடந்து கொள்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படி தங்களுடைய பெற்றோரை சந்திக்கிறார்கள், தங்களுடைய சகோதரர்களை எப்படி சந்திக்கிறார்கள், அந்த அழகான மிஸ்ரில் எப்படி அவர்களை தங்க வைக்கிறார்கள், அந்த அரசனுடைய அந்த உபசரிப்புகள், மரியாதைகள் பிற்காலத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபேமிலிக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. பார்க்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 ஆண்டுகள் தந்தை விட்டு பிரிந்திருந்தார்கள். அதற்கு பின்பு
பல ஆண்டுகளுக்கு பின்னால் சந்திக்கிறார்கள். 120ஆம் வயதிலே அவர்கள் இறக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறக்கிறார்கள். அவர்கள் இறக்கிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வயசு 120. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனுக்கு முன்னாடி இறக்கிறார்கள். அவர்கள் வயோதிகர் அல்லவா. அவர்கள் இறக்கிற போது அவருடைய வயது 147. தப்சீர் கலை வல்லுநர்கள் எடுத்துரைக்கிறார்கள் 147. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசியத்து செய்கிறார்கள். தங்களுடைய அன்பு மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடமே கேட்டுக்கொள்கிறார்கள், என்னை நீங்கள் மிஸ்ரிலேயே அடக்கம் செய்து விடாதீர்கள். என்னுடைய அன்பு தந்தை இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தானே யாக்கூப், எங்கே நல்லடக்கமாக இருக்கிறாரோ அங்கே சென்று என்னை நீங்கள் நல்லடக்கம் செய்து விடுங்கள் என்று வசியத்து செய்கிறார்கள். நல்ல ஒரு தேக்குமர பெட்டி ஏற்பாடு பண்ணி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நல்ல முறையில் பாதுகாத்து, பலஸ்தீனில் தான் இசாக் அலைஹிஸ்ஸலாம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அங்கே கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லடக்கம் செய்தார்கள். இன்றைக்கு பனி இஸ்ராயில் நாம் கூறுகிறோமே, யா பனி இஸ்ராயில், யாரும் அல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயில். அந்த பிள்ளைகள் மூலமாக உருவெடுத்தவர்கள் தான் அந்த இஸ்ரவேலர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்று ஒரு பேர். இஸ்ராயில் என்று அப்துல்லா என்று அதனுடைய அர்த்தம். அல்லாஹ்வுடைய அடியார் என்பது அர்த்தம். பனு யாக்கூப் என்றும் சொல்வார்கள், யாக்கூபுடைய மக்கள் என்றும் சொல்வார்கள். பனு இஸ்ராயிலுடைய பிள்ளைகள், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் என்றும் சொல்லுவார்கள். யாக்கூப், அன்றைக்கே நாம் சொன்னோம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கின்ஆனிலிருந்து மிஸ்ருக்கு தங்களுடைய குடும்பத்தினரோடு புறப்பட்டு வந்தபோது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், மொத்த உறுப்பினர்கள் 93 பேர் இருந்தார்கள். 93 பேர். அந்த 93 பேர் மூலமாக மக்கள் பல்கி பெருகுகிறார்கள். அந்த பனி இஸ்ராயில் பல்கி பெறுகிறார்கள். அந்த 93 பேர் தான் ஆதாரங்களாக உள்ளவர்கள். லட்சக்கணக்கான அந்த இஸ்ரவேலர்களுக்கு ஆதாரங்களாக உள்ளவர்கள். சொல்லப்போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தான், நீங்கள் எல்லோருமே மிஸ்ரிலிருந்து நீங்கள் புறப்படுங்கள், புறப்பட்டு உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய எதிரிகளிடத்திலே சென்று நீங்கள் போரிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவு பிறப்பித்தானே. அந்த நேரத்தில் 6 லட்சம் பேர் மிஸ்ரிலிருந்து அவர்கள் புறப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களெல்லாம் அதற்கு பின்னால் தான் இறை தூதராக வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறந்தார்களே, நைல் நதி கரையிலே வைத்து அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். நைல் நதி கரையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது, இவர்களையும் கொண்டு போய் அவருடைய தந்தைமார்களோடு சேர்த்து நல்லடக்கம் செய்யுங்கள் என்று அறிவிப்பு செய்யப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பு இருக்கிறதே அப்படியே புனிதமாக இருந்தது, அப்படியே பச்சை உடம்பாக இருந்தது. பல ஆண்டுகள் இறை தூதர்களுடைய உடம்புகள் அப்படித்தான் இருக்கும், மேனிகள் அப்படித்தான் இருக்கும். நைல் நதிக்கரையில் இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பூத உடலை அப்படியே அலாக்காக எடுத்து அதே போன்ற தேக்கு மரப்பட்டியில் வைத்து பலஸ்தீனில் கொண்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்றைக்கு பலஸ்தீனில் தான் இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற அந்த மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கபர்கள் இருக்கிற ஒரு புனித பூமி பலஸ்தீன். அதைத்தான் இஸ்ராயில் என்ன செய்தார்கள், அதை அலக்களிக்க பார்த்தார்கள், அந்த பூமியை சேதப்படுத்த பார்த்தார்கள். அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். இறை தூதர்கள் நல்லடக்கமான ஒரு அற்புதமான பூமி தான் பலஸ்தீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்றைக்கே நாம் சொல்லுவோமே, அஃப்ராயிம், மன்ஷா, ரஹீமா என்று 3 பிள்ளைகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பிறந்த பிள்ளைகள் 3 பிள்ளைகள், அஃப்ராயில், மன்ஷா, ரஹீமா. ரஹீமாவை திருமணம் முடித்தவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அய்யூப் ரஹீமா நாம் துவா கேட்கிறோமே, நம்முடைய திருமண மேடைகளில், மங்கள மேடைகளில் துவா கேட்கிறோமே, அந்த ரஹீமா யாரும் அல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெத்த மகள் ரஹீமா. ரஹீமாவை திருமணம் முடித்தவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்படி இறை தூதர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு நீண்டு கொண்டே போகிறது. அதற்கு பின்பு தான் இஸ்ரவேலர்கள் அவர்களை எதிர்த்து அவர்கள் அமாலிக்கா என்கிற கூட்டம் அவர்களை அடந்தேற பார்க்கிறார்கள், இஸ்ரவேலர்களை அழிக்க பார்க்கிறார்கள். அமாலிக்கா என்கிற அந்த கூட்டத்தை எதிர்த்து போராடுகிறார்கள். இப்படியே வரலாறு தொடர்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் அறிய வருகிற ஒரு விஷயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நிறைவுக்கு வருகிற போது இந்த தகவல்கள் எல்லாம் வெளியிடுகிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெளியிட ஒரு விஷயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு. அந்த அழகிய வரலாறு முழுமையாக எடுத்துரைக்கப்படவில்லை.
80-90% எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. மீதி ஒரு 10-20%. இப்போது நாம் சொன்ன அந்த விஷயங்களை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரலாற்று நூல்களிலிருந்து ஆய்வு செய்து எடுத்துரைக்கிறார். வரலாற்று நூல் இதோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு முடிகிறது. இன்னும் வேறு சில தகவல்கள், அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் இடம்பெறுகின்றன. ஆலிக்கம் அன்பாயில் கைபி நூகியா இலைக்க மூலமாக. ஆனால் பேரழகர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இத்தோடு நமக்கு நிறைவேறுகிறது. நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல சங்கடங்கள், பல துன்பங்கள், மன உளைச்சல்கள், ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்பமான விஷயங்களும் கிடைக்கும், சுகமான விஷயங்கள், நல்ல விஷயங்களும் கிடைக்கும். திடீரென்று ஏதாவது வருத்தமான விஷயங்கள் கிடைத்துவிடும், கவலையான ஒரு விஷயங்கள் கிடைத்துவிடும். நாம் நிலை குலைந்து விடக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான ஒரு இன்பமும் துன்பம் மாறி மாறி வரக்கூடிய உலகம்தான் இந்த உலகம். அடுத்து நாம் என்ன செய்வது, இந்த பிரச்சனைகள் நாம் எப்படி எதிர்கொள்வது, இதிலிருந்து நாம் எப்படி முன்னேறி செல்வது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் யோசித்தார்கள். அதைத்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம். வெற்றியின் படிக்கட்டுகள் விவேகம், பொறுமை என்று நாம் சொன்னோம். பொறுமை வேண்டும், அதே சமயத்தில் விவேகத்தோடு நடக்க வேண்டும். அதை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும். அந்த வலிகி ஃபித்துன்யா வல் ஆஹிரத வஃபனி முஸ்லிமன் அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் கேட்டு பெறுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற பாக்கியங்களை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.